மீண்டும் ஒரு விஷயமாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. இப்போ இந்த நாளுடைய அருளுரைக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் சண்டே ஆஃப் ஆகஸ்ட் எப்பவுமே சினாட் மிஷன் சண்டேயாக, அருட்பணி திருப்பணி ஞாயிறாக அனுசரிப்பது வழக்கம். இந்த வருடத்துக்கான தலைப்பாக என்ன கொடுத்திருக்கிறாங்கன்னா, மிஷன் கம்பேஷன் இன் ஆக்ஷன். மிஷன் கம்பேஷன் இன் ஆக்ஷன். அதாவது ஊழியம் அப்படின்றது நற்செய்தியை அறிவிப்பது மட்டும் ஊழியம் அல்ல. துண்டு சீட்டுகளை கொடுத்து தெரு பிரசங்கங்களை செய்வது மட்டும் ஊழியம் அல்ல. இன்னைக்கு காஸ்பல் அவுட்ரீச் ப்ரோக்ராம், இவாஞ்சலிசம் அப்படின்னாலே நமக்கு இம்மிடியட்டா ஞாபகம் வருது என்னன்னா, ஒரு பேண்ட் எடுத்துட்டு தெரு முனையில போய் நின்று ஒரு பாட்டு பாடி ஒரு டிராமா போட்டு அங்கே பிரசங்கம் பண்ணி எல்லோருக்கும் கைப்பிரதிகளை கொடுப்பது. இன்னைக்கு அப்படியெல்லாம் பண்ண முடியல. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டலிஸ்ட், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐடியாலஜிஸ்ட் எல்லாமே இப்படி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை நம்மளை நிர்பந்தித்திருக்கிறாங்க. நேற்று நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, திருநெல்வேலியில ஒரு இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்கூல்ல மத பிரச்சாரம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு போய் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாங்க ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல் மேல. நீங்க நீங்க போய் பாருங்க, ரொம்ப சென்சேஷனலாக அதை எடுத்துட்டு போறாங்க. ரைட். அப்போ இப்படி கடினமான சூழ்நிலையில் நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியிருக்கு. ஏன் அறிவிக்கணும்னா, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வதற்கு முன்பாக மத்தேயுல கடைசி அதிகாரத்துல கடைசி வசனத்துல என்ன சொல்லியிருக்கார், வாசிங்க. சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். கிரேட் கமாண்ட்மெண்ட். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தை விட்டு பரமேறுவதற்கு முன்பாக தம் மக்களுக்கு, தம் சீடர்களுக்கு சொன்ன மிக முக்கியமான கட்டளை, எடுத்துட்டு போய் சொல்லுங்க அப்படின்றதுதான். இன்னைக்கு அந்த எடுத்துட்டு போய் சொல்லணும்ன்றத நம்ம நேரடியா செய்ய முடியாது. இப்போ நம்ம திருப்பி யாரை தான் ஃபாலோ பண்ணோம்னா, நம்முடைய மேலை நாட்டு மிஷினரிகளை தான் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல இருப்பதற்கு, நான் கடந்த ஆண்டும் இதை பிரசங்கத்துல சொன்னேன், இந்த ஆண்டும் சொல்றேன், இன்னைக்கு இந்த ஜெனரேஷன் நாம் இந்த தேசத்தில் இருப்பதற்கும், நாம் பொருளாதார நிலையில் உயர்த்தப்பட்டிருப்பதற்கும், நமக்கு கல்வி வந்ததற்கும், நம்முடைய குடும்பம், நம்முடைய சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தை பெற்றுவதற்கு மேலை நாட்டு மிஷினரிகள் அடித்தளமாக இருந்தார்கள். அது எஸ்பிஜியா இருக்கலாம், ஆர்காட் மிஷனாக இருக்கலாம், ஸ்காட்லாந்து மிஷனாக இருக்கலாம், இல்லைன்னா டானிஷ் மிஷனாக இருக்கலாம். எந்த மிஷினரி இயக்கமாக இருந்தாலும் ஒரு பகுதிக்கு வரும்போது அந்த மக்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளமை அட்ரஸ் பண்ணாங்க. யாரும் நேரடியா கோயிலை கட்டி சர்ச்சை கட்டி சோப் சூப் சால்வேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோப் சூப் சால்வேஷன். புரியுதா? சோப்னானது சுகாதாரம். ஏன்னா இந்திய தேசத்திலே நம்முடைய முன்னோர்கள் ஒரு சுகாதாரமற்ற நிலையில் வாழ்ந்து வந்தார்கள். நமக்கு ஆடைக்கு உரிமை கிடையாது, தெருவில் நடப்பதற்கு உரிமை கிடையாது, படிப்பதற்கு உரிமை கிடையாது. இப்படியாக சாதிய வர்ணாசிரம கோட்பாட்டின் கீழாக நம்மை அடிமைகளாக வைத்திருந்தார்கள். மிஷினரிமார்கள் வரும்பொழுது இந்த மக்களுக்கு அடிப்படை சுகாதாரம் தேவைனாங்க. அதனால என்ன பண்ணாங்க, அந்த சுகாதார நிலையத்தை ஏற்படுத்தினாங்க, ஹாஸ்பிட்டல்ஸை பில்ட் பண்ணாங்க. ரைட்டா? இன்னைக்கு எல்லா மிஷினரி ஆர்கனைசேஷன் நம்முடைய தேசத்துல வந்தபோது எல்லா இடத்துலயும் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. கல்யாணி இருக்கு, KMH இருக்கு, CMC இருக்கு, இன்னும் ஒரு இடத்துல போனீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே மிஷினரிமார்களால எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. காரணம் என்னவென்றால், சுகாதாரம் இல்லை இவங்களுக்கு அடிப்படையான அந்த காரியம் இல்லை. ரைட்? அவங்களுக்கு சுகாதாரத்தை கொடுக்கணும். ரைட். அடுத்தது என்ன சொன்னேன், அப்படின்னா பசியில இருக்கிறாங்க. காலையில இருந்து வேலை செய்வாங்க. போய் எஜமான், அந்த ஜமீன்தார் இருப்பார், இல்லைன்னா அந்த ஊர் தலைவர் இருப்பார், நிலக்கிழையார் இருப்பார், துண்டை அப்படி கையில வச்சுட்டு போய் கூனி குறுகி நிக்கணும். பணம்லாம் கொடுக்க மாட்டார். என்ன பண்ணுவாரு, ஒரு படி நெல் கொடுப்பார், அரிசி கூட கொடுக்க மாட்டார். நெல் கொடுத்து அந்த நெல்லை வீட்டுக்கு எடுத்து போய் அதை உடைச்சி கஞ்சி குடிக்கணும். இதுதான் நிலைமையா இருந்தது. இன்னைக்கும் கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, பிரெட்டுக்கும் பால் பவுடருக்கும் என்ன மாட்டீங்க நீங்க கிறிஸ்தவர்களா? உண்மைதான், அது கூட கொடுக்காம தானே வச்சிருந்தீங்க. கரெக்டா இல்லையா? கிறிஸ்தவர்கள் எதுக்காக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள்?
கிறிஸ்தவத்துக்கு மாறினாங்கன்னா எல்லாருமே ஒரு காலத்துல வேற சமயத்தை சார்ந்தவங்க தான். இன்னைக்கு அவங்க சொல்றது என்ன சொல்றாங்க, இவங்கெல்லாம் யாரு, ஒரு காலத்துல பிரெட்டுக்கும் பால் பவுடருக்கும் என்ன பண்ணாங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க, கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஆமாப்பா, அதை கூட நீங்க கொடுக்காத அளவுக்கு தான் ஒரு 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 மோசமான நிலையில் மக்களை வைத்திருந்தார்கள். இப்போ மிஷினரிகள் வரும்போது இவங்களுக்கு உணவு கொடுத்தாங்க, நல்ல உணவு கொடுத்தாங்க. அப்போ அவங்க அன்பை வெளிப்படுத்துறாங்க. எதன் வழியாக? சுகாதாரத்தின் வழியாக, உணவின் வழியாக, ஒரு அன்போடு. அடுத்தது மிக முக்கியமான ஒரு ஆயுதம் அவங்க செய்தது என்னன்னா எஜுகேஷன், கல்வி. அதுவரையிலே கல்வி என்பது எல்லா மக்களுக்கும் மறுக்கப்பட்டது. அதுவரையில என்ன கான்செப்டா இருந்தது? குலத்தொழில். இன்னைக்கு அதுதான் கொண்டு வரான் நியூ எஜுகேஷன் பாலிசியில. குலத்தொழில் செய்யணும், எல்லாருமே ஒரு ஒகேஷன் கத்துக்கணும்ன்றான். என்னன்னா குலத்தொழிலை கத்துக்கோ, உன் பரம்பரையில செய்தது கற்றுக்கொள் அப்படின்னா. அப்ப செருப்பு தைக்கிறவன் பையன் செருப்பு தான் தைக்கணுமா? அவன் டாக்டர் ஆகக்கூடாதா? இல்ல, ஆகக்கூடாது. அதுக்கு நாங்க நீட் கொண்டு வருவோம்ன்றாங்க. ரைட்டா? அப்போ இன்னைக்கு இங்க கல்வி என்பது மறுக்கப்பட்டது. ஆனால் என்னைக்கு மிஷினரிமார்கள் வந்தாலும் கல்வி என்பது பொதுவாக்கப்பட்டது, எல்லோருக்கும் கல்வி கிடைத்தது. அதுவரையிலே கல்வி என்பது, கல்வி நிறுவனங்கள், பள்ளிகள் என்பது ஊருக்குள்ளதான் இருந்தது. சேரிக்குள்ளேயோ காலனிக்குள்ளேயோ ஸ்கூல் கிடையாது. மிஷினரி வந்த பிறகுதான் ஊருக்குள்ளேயும் காலனிக்குள்ளேயும் என்ன கொண்டு வந்தாங்க? ஸ்கூல்ஸை கொண்டு வந்தாங்க, காலேஜஸ் கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த மிஷினரிமார்களுடைய செயல்பாடு, ஃபர்ஸ்ட் சோப், அடுத்தது சூப், அப்புறம் சால்வேஷன். இப்போ இதெல்லாம் கொடுத்துட்டாங்க, கல்வியெல்லாம் கொடுத்துட்டாங்க. கடைசியா யாரை காட்டுறாங்க? ஒரு சாப்பிளை கட்டி ஏசாமியை காட்டுறாங்க. ஏசாமி எங்களுக்கு அன்பு கொடுத்தார், எங்களுக்கு ரட்சித்தார், நாங்க எங்களுக்கு நல்ல எங்க ஊர்ல சந்தோஷமா இருக்கிறோம், எங்களுடைய நிலத்தெல்லாம் கொண்டு வந்து வித்து உங்களுக்கு நாங்க சேவை செய்யும்படியாக ஆண்டவர் இயேசு எங்களுக்கு சொன்னாருன்னு சொல்லி மிஷினரிமார்கள் தங்க தேசத்தை விட்டு ஆண்டவர் காட்டின தேசத்துக்கு தங்களுடைய குடும்பத்தை இழந்து போனவர்கள் உண்டு. அநேக மிஷினரிகள் அவருடைய பிள்ளைகளை இழந்திருக்கிறாங்க. காலரா நோயினாலும் பல்வேறு நோயினாலும் தங்கள் பிள்ளைகளை இழந்து போன மிஷினரிகளுடைய வரலாற்றை நம்ம படித்திருக்கின்றோம். அப்ப இன்னைக்கு ஒரு கட்டத்துல இவங்கெல்லாம் ஊழியத்தை செய்தாங்க. இப்ப இன்னைக்கு அந்த ஊழியத்தை தொடர வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. எப்படி? டிராக்ஸ் ஊழியத்துக்காக இல்ல சுவிசேஷத்துக்காக இல்ல, த்ரூ ஆக்ஷன். அதுதான் இந்த நாளுடைய தலைப்பாக இருக்கிறது. ரைட், நம்ம தொடர்ந்து இந்த அருளுரைக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். இன்னைக்கு 3 திருமறை பகுதிகள் நம்ம வாசிக்க கேட்டோம். முதல் திருமறை பகுதி ஏசாயா 58ஆம் அதிகாரம் வசனங்கள் 6-10 வரை. அடுத்தது 1 யோவான் 3:16-18 வரை. மத்தேயு 9:35-38. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மிக முக்கியமான ஒரு மனிதரை பத்தி உங்களிடத்துல சொல்ல ஆசைப்படுகிறேன். அவருடைய பேர் ஜார்ஜ் முல்லர். எத்தனை பேர் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க? நிறைய ஹாஸ்டல்ஸ், ஆர்ஃபனேஜை உருவாக்கினவர். குறிப்பா 1832 இங்கிலாந்து தேசம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சந்திக்கிறது, ஒரு எபிடமிக்கை சந்திக்கிறது. அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? காலரான்றாங்க. இந்த காலரால என்ன மிகப்பெரிய பிரச்சனை நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பிள்ளைகள் அனாதை ஆக்கப்படுகிறார்கள். பெற்றோர்கள்லாம் செத்துடுறாங்க, பிள்ளைங்க மட்டும் தப்பிச்சிடுறாங்க இந்த காலரா நோயிலிருந்து. இப்போ இந்த பிள்ளைகள் பல்லாயிரம் பேராக பெருகி நிற்கிறாங்க. இப்போ இந்த பிள்ளைகளுக்கு குடும்பம் இல்லை, எல்லாமே நல்ல வசதியாக நல்ல பெற்றோரோடு இந்த பிள்ளைகள் ஒரு நோய்வாய்ப்படுறாங்க, பெற்றோரெல்லாம் எழுந்து போயிடுறாங்க. சில நாட்கள் அந்த பிள்ளைகள் தெருவுக்கு வரக்கூடிய சூழ்நிலைக்கு வராங்க. ஒருவேளை உணவுக்காக இந்த பிள்ளைகள் பிச்சை எடுக்கிறாங்க. இங்கிலாந்து தேசம் முழுவதும் இப்படியாக சிறுவர்கள் பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமை வருகிறது. ஜார்ஜ் முல்லர் பார்க்கிறாரு, என்ன பண்ற? ஜார்ஜ் முல்லர் பார்க்கிறாரு, ஒரு ஆர்ஃபனேஜை உருவாக்குறார். கிட்டத்தட்ட அவருடைய வாழ்நாள 10,000 ஆர்ஃபன்ஸை அவர் தத்து எடுத்து அவர்களுக்கு கல்வி, உடை, இருப்பிடம், அவங்க வாழ்வை ஒரு நல்ல ஒரு செட்டில் ஆன நிலைமைக்கு கொண்டு போகிற அளவுக்கு தேவையானவற்றை எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கிறார். இந்த பிள்ளைகள் இயேசுடைய அன்பை கற்றுக்கொள்கிறார்கள். ஜார்ஜ் முல்லர் எங்கேயுமே அவங்களுக்கு ப்ரீச் பண்ணல, ஆனால் அவருடைய ஆக்ஷன் வழியாக, அவருடைய செயல்பாடு வழியாக இந்த பிள்ளைகள் இயேசுடைய அன்பை உணர்ந்து கொண்டார்கள். இன்னைக்கு திருச்சபையாகிய நீங்களும் நானும் இந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. நாட் த்ரூ வேர்ட்ஸ், வார்த்தைகளால் அல்ல, ஆக்ஷனால, செயல்பாட்டினாலே. ரைட், இந்த கம்பேஷன் அப்படின்னு சொல்லப்படுகிற வார்த்தைக்கு கிரேக்கத்துல பயன்படுத்தக்கூடிய சொல் ஸ்ப்ளஹா கினிசோமை அப்படின்ற ஒரு வார்த்தை. கொஞ்சம் கடினமான வார்த்தை தான். ரைட், அதுக்குள்ள போய் இன்டெப்தா ஒரு பைபிள் ஸ்டடி ஒன்று நான் பண்ணேன். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, கம்பேஷன் ஈஸியா சொல்லிடுறோம், ஆனா அந்த கம்பேஷன் இப்போ நாய் ஒன்று செத்து போயிருக்குது, அச்சோ நாய் செத்து இருக்கு அப்படின்றது என்னது?
பரிவு, ரைட்டா? அது இல்லை அங்க சொல்ல வரக்கூடிய இந்த வார்த்தைக்கு அர்த்தம். இப்ப அந்த நாய் சாகாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அது ஏன் செத்து போச்சு? இனி அடுத்த நாய் சாகக்கூடாது, அதுக்கு என்ன செய்யணும்னு அதோடைய செயல்பாடுகளை நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்டெப் எடுக்கணும். அதுதான் கான்செப்ட். அப்ப இந்த கம்பேஷன்ற வார்த்தை என்னன்னா, சுகப்படுத்துவது, உணவளிப்பது, வரவேற்பது, மன்னிப்பது, ரெஸ்டோர் பண்ணது, இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் இந்த கம்பேஷன். நான் உங்க மேல பரிவா இருக்கிறேன், நான் உங்க மேல இரக்கமா இருக்கிறேன், அச்சச்சோன்னு சொல்லிட்டு போறதில்ல. சொன்னது மட்டுமல்ல, அதை செயல்படுத்தணும் த்ரூ ஆக்ஷன்ஸ். அதுதான் இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்கின்ற மிக முக்கியமான பாடமாக இருக்கிறது. 3 காரியங்கள். ஒன்று இன்டர்னல், இன்னொன்று மெட்டீரியல், 3வது ரிலேஷனல். 3 டெக்ஸ்டுக்கு 3 தலைப்பு கொடுத்துருக்கிறேன். முதல் தலைப்பு இன்டர்னல், உள்ளானது. 2வது மெட்டீரியல், பணம் சார்ந்தது, பொருள் சார்ந்தது. 3வது ரிலேஷனல், உறவு சார்ந்தது. ரைட். இப்போ முதல் தலைப்புக்குள்ளாக நம்ம போலாம்னா, த செல்ஃப்லெஸ் ஷிஃப்ட் ஐசாயால வாசிக்கிறோம். ஐசாயா உங்களுக்கு தெரியும் 3 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. இந்த கடைசி பிரிவு இந்த மக்கள் பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த பொழுது கர்த்தர் கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தத்தின் வார்த்தை. கடவுள் அவங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வந்துட்டார். இப்போ இந்த மக்கள் வந்துட்டாங்க. எங்க வந்துட்டாங்க? சொந்த நாட்டுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு கடவுளை ஆராதிக்கிறாங்க, ரொம்ப அழகா ஆராதிக்கிறாங்க. உங்களை போலவே ரொம்ப பெர்ஃபெக்டா நல்ல பாடல்களை பாடி துதித்து அப்படியே உபவாசம் பண்ணி நைட் 24 மணி நேரம் ஜெபம் அடி தும்சம் பண்றாங்க. 7 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க. எல்லாமே பெர்ஃபெக்டா பண்றாங்க நம்மள மாதிரி. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, உங்கள் ஆராதனையே நான் அருவருக்கிறேன். உங்க ஆராதனை இல்லை, ஐசாயால இஸ்ரவேல் மக்களுடைய ஆராதனையை நான் அருவருக்கின்றேன் அப்படின்றார். வாசிங்க, அந்த முதல் பகுதிக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். ரைட். ஏசாயால வாசிங்க, 58ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. அதுல ஆண்டவரே, மக்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே நாங்கள் உபவாசம் பண்றோம், ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கிறோம், நாங்கள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்கிறோம், ஆனா நீங்க அதை நோக்க மாட்டேங்கிறீங்களேன்றாங்க. அடுத்தது வாசிங்க, எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் பொழுது நீர் அதை அறியாமல் இருப்பது என்னன்றாங்க. அடுத்தது வாசிங்க. அடுத்தது அதுதான், இது உபவாசமே கிடையாது. ஐயோ நான் உபவாசம் இருக்கிறேன், நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், 7 நாள் உபவாசம் இருக்கிறேன், இதை பண்றேன் அதை பண்றேன்னு பெருமைப்படுத்தல ஒண்ணுமே கிடையாது. இந்த உபவாசத்தை நான் அருவருக்கிறேன்றார். அடுத்தது வாசிங்க தொடர்ந்து. இதெல்லாம் உபவாசமே கிடையாது. இதெல்லாமே ஏமாற்றுக்காரம், இதெல்லாம் மாய வித்தைக்காரர்கள் செய்யக்கூடிய காரியங்கள். இது எனக்கு விருப்பமே இல்லைன்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப எதுங்க உண்மையான உபவாசம்னா, 7வது வசனத்துல சொல்றாரு பாருங்க, வாசிங்க. நீ சாப்பிட்ற சாப்பாடை இல்லாதவனுக்கு கொடு. நான் இந்த ஃபெலோஷிப் எல்லாம் உங்க ப்ரேயர்ஸ் எல்லாம் வரேன் பார்த்தீங்களா, அப்போ ப்ரேயர் எல்லாம் முடிச்சிருவேன். அப்புறம் திருப்பி என்ன ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவீங்க. எங்க அது? சாப்பாடு. ஐயா ஒரு தடவை என்ன பண்ணுங்க, சாப்பாட்டுக்கு ஜோம் பண்ணுங்க. அப்ப நான் ஜோம் பண்ணும்போது ஒரு வார்த்தை எல்லா இடத்துலயும் சொல்லி ஜோம் பண்ணுவேன். யாராவது சொல்ல முடியுமா? ஏன் பக்கத்துல இருந்து ஜபத்துல எல்லாம் பாக்குறீங்க, ஐயா ஜோம் பண்ணும்போது பீஸ் எடுத்துறாரான்னு பாத்துனுக்கிறீங்களா? ரைட். எல்லா இடத்துலயும் எனக்கு ஒரு வழக்கம் உண்டு. ஆண்டவரே நீ தந்த இந்த உணவுக்காக நன்றி செலுத்துகின்றோம், சமைத்த பரிமாறுகின்ற இது எங்கள் தட்டுக்கு கொண்டு வந்தவர்களையும் நினைவு கூறுகின்றோம், உணவில்லாத மக்களுக்காகவும் ஜெபம் பண்றோம். கர்த்தர் அவங்களே என்ன பண்ணுங்க, நான் சாப்பிட்றேன், ஆனா இன்னைக்கும் பல லட்சம் பேர் என்ன பண்றாங்க, சாப்பிடாம இருக்கிறாங்க. ஆப்பிரிக்கா தேசத்துல இன்னும் பல நாடுகள்ல மண்ணை நல்லா குழம்பாக்கி அதை சாப்பிட்றாங்க. ஏன்னா சாப்பிட எதுவுமே இல்லை. சில இடங்கள்ல என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்றாங்க. அப்ப மக்கள் உணவில்லாமல் இருக்கிறார்கள். அந்த மக்களுக்காக உணவை பகிர்ந்து அளிப்பது தானே உண்மையான உபவாசம்ன்றார். அடுத்தது வாசிங்க.
ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். ரைட். அப்போ எது உண்மையான உபவாசம்னா, என்கிட்ட இருக்கிறத இல்லாதவங்களுக்கு கொடுப்பதுதான் உண்மையான உபவாசம் என்று இங்கே ஆண்டவர் கற்றுத்தருகிறார். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம எல்லாமே ரொம்ப லாவிஷா செலவு பண்றோம், ரொம்ப லாவிஷா செலவு பண்றோம். ஏன்னா இந்த ஜென்ரேஷன் வந்து கன்சியூமரிஸ்டிக் ஜென்ரேஷன். 16 வந்தது, அடுத்தது 17 அடுத்தது இப்போ எல்லாம் வெயிட் பண்ணுகிறாங்க. எதுக்கு? ஏன்? அப்கிரேட் பண்ணினே இருக்கு. ரைட்டா? ஏன் இருக்கிற அந்த ஒரு ஃபோன் 4 வருஷம் வரும்ல, ஏன் 4 வருஷம் இல்லை, அப்கிரேட் ஆகிட்டே இருக்கு. அப்போ இது வந்து கன்சியூமரிஸ்டிக் ஐடியாலஜிக்குள்ளாக போகிறது. நான் என்கிட்ட பணம் இருக்குது, நான் வாங்குறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் வாங்காதீங்க அப்படின்றீங்க. இல்லைங்க, உணவு இல்லாமல் மக்கள் இருக்கிறாங்க, நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதை அதை இல்லாதவங்களுக்கு கொடுங்க. அப்கிரேட் ஆகி என்னுடைய ஃபோனை அப்கிரேட் பண்ணுறதுனால ஒன்றும் இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் உணவு இல்லாமல் இருக்கிறார்கள், இருக்க இடமில்லாமல் இருக்கிறார்கள். அப்போ அந்த மக்களுக்கு கொடுப்பதுக்கு தானே நம்ம இருக்கின்றோம். இல்ல நான் மட்டும் இருக்கிறேன் அப்படின்றது வந்து கடவுள் வெறுக்கின்றார். ஃபாஸ்டிங் ஃபார் பர்சனல் பிட்டி இல்ல, சர்விங் அமிஸ்ட் இன்ஜஸ்டிஸ், அதுதான் ஆண்டவர் விரும்புவது. எக்ஸ்பெக்டிங் காட் டு ரிஸ்டோர் them. ஆண்டவரே, இத்தனை மக்களுக்காக நாங்கள் பாடுபடுறோம், இவங்களுக்கு நீர் ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்றது போதாது. ஆண்டவரே, இத்தனை மக்கள் கஷ்டப்படுறாங்க, இவங்களுக்கு நான் ஏதாவது செய்ய போறேன் அப்படின்னு சொல்வதுதான் உண்மையான உபவாசம். நீங்க பெட்டிஷன் கடவுள்கிட்ட எடுத்துட்டு போங்க, ரைட், பிரச்சனையே இல்லை. உபவாசம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையில ப்ரேயர் பண்றோம், வெள்ளிக்கிழமை ப்ரேயர் பண்றோம், இங்க யுத்தம்ன்றோம், அங்க யுத்தம்ன்றோம், ரைட், இதெல்லாம் இருக்கு. இந்த மக்களுக்கு என்ன செய்ய போறோம்? திருச்சபையா சும்மா பெட்டிஷன்ஸ் எடுத்துன்னு போய் அங்கே போட்டு இருக்கிறதுக்காக நம்ம இருக்கிறோம்? பெட்டிஷன்ஸ் வருதா, அந்த பெட்டிஷனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும், நம்மளால முடிந்த மட்டும் உதவி செய்யணும். பிகமிங் எ ரெஸ்டோரிங் கம்யூனிட்டி, அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நிறைய நேரத்தில் சமாதானத்தோட போய் வாருங்களோன்னா அவ்வளோதான், வர்ஷிப் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டு போயிடுறோம். இல்லை, உண்மையான வர்ஷிப் உலகத்தில் இருக்குது. இங்கே கற்றுக் கொடுக்குறோம்ல, கற்றுக்கிறீங்களா, வசனம் சொல்லி கொடுக்குறதுல, இதை போய் ப்ராக்டிக்கலாக அங்கே செய்யுங்க. ஒரு சில நிறைய பேர் எனக்கு ஃபீட்பேக்ஸ் கொடுக்குறீங்க. ஒருத்தர் போன வாரம் ஃபோன் பண்ணி பேசுகிறேன், ஐயா நீங்கள் சொன்னதுலேருந்து எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய பியூனை நான் வந்து ரொம்ப மரியாதையாக நடத்துகிறேன், செக்யூரிட்டியை ரொம்ப மரியாதையாக நடத்துகிறேன். ரைட், நிறைய பேர் அதை செய்கிறீங்க. ஆனால் இன்னும் அதிகமாக நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இங்கே இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு போகிறதுக்காக திருச்சபை இல்லை, இங்கே சொல்லப்படுகிற காரியங்களை வெளியே ரிஃப்ளெக்ட் பண்ணணும். நான் போன வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் வந்து இந்த ஹீப்ரூவில் உங்கள் பிள்ளைங்களை படிக்க வைங்க, நான் இவர் மகேஷுடைய பிள்ளைகள் எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்புகிறாங்க, அவங்க ஹீப்ரூ போட்டு படிச்சுட்டு இருக்காங்க பைபிள் யூடியூப்ல. அப்போ அதுதான் எதிர்பார்ப்பு, அதுதான் திருச்சபையுடைய இது, அதுதான் ஒரு நல்ல பிரசங்கத்தோடைய வெற்றியே. ஐயா நல்லா பிரசங்கம் பண்றாரு, சூப்பரா அருளுரை கொடுக்கிறார், தேவையில்லைங்க. அந்த பிரசங்கம் உங்கள் வாழ்க்கையில் செயல் படிவமாக மாறணும், ஆக்ஷனா மாறணும். ஐயா சொன்னாரு நம்ம இதை செய்யறோம் அப்படின்னு சொல்லணும். அதுதான் அந்த பிரசங்கத்துடைய வெற்றி, அதுதான் ஆண்டவருக்கு நாம் செய்யக்கூடிய உண்மையான உபவாசம், அதுதான் நாம் உண்மையான சுவிசேஷ திருப்பணி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ரைட், நிறைய நேரத்தில் நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, இதை நான் செய்யறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும், எனக்கு என்ன நன்மை கிடைக்கும். அன்னைக்கு மிஷினரிமார்கள் அதை நினைச்சிருந்தாங்கன்னா நம்ம ரட்சிப்புக்குள்ளே வந்திருக்க முடியாது. ஏன் சொத்தை வித்து நான் ஏன் அங்கே இந்தியா தேசத்துக்கு கொண்டு போய் ஸ்கூலு காலேஜ் கட்டணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா நம்ம படிச்சிருக்க முடியாது. அப்போ அவங்க சுயத்தை யோசிக்கல, பர்சனல் பெனிஃபிட்டை யோசிக்கல. நீங்களும் நானும் தான் பர்சனல் பெனிஃபிட்டை யோசிக்கிறோம். சர்ச்சுக்கு இதை செஞ்சா நாளைக்கு நம்ம ஃபியூச்சர் செக்ரட்டரி ஆயிடுவோமா? இதை பண்ண கமிட்டியில் நம்மளை எடுப்பாங்களா? நம்ம இந்த வாட்டி ஆசீர்வாத தட்டு எடுத்தோம்னா நம்மளை ரெகக்னைஸ் பண்ணுவாங்களா? இந்த பொறுப்பு கொடுப்பாங்களா? இன்னைக்கு நிறைய பேர் அதுக்காக தான் சர்ச்சுக்கு காணி கொடுக்குறாங்க. ரைட், அப்போ இன்னைக்கு ஏதாவது என்னை அக்னாலேஜ் பண்ணணும், ஏதாவது என் பேரை இது பண்ணணுன்றதுக்காக செய்யறாங்க. இல்லை, அதை எதிர்பார்த்து செய்யாதீங்க. நான் தான் சொல்லுவேன், ஒரு ஃபேன் கொடுத்தானா 4 ரெக்கம் இருந்ததுன்னா 4 ரெக்கத்தையே பேர் எழுதிடுவாங்க. அன்பளிப்பு, இன்னொரு ரெக்கம் இருந்தால் அதையும் எழுதியிருப்பாங்க. இல்லை, ஆண்டவர் பார்க்குறாருன்னு செய்யாதீங்க, மனுஷங்க பார்க்குறாங்கன்னு செய்யாதீங்க. உங்களுடைய இந்த கை செய்வது அந்த கை என்ன பண்ணக்கூடாது, தெரியக்கூடாது. அப்போ ஆண்டவரே நீ எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறீங்க, ஹவு கேன் ஐ சர்வ் them? நான் எப்படி அவங்களுக்கு ஊழியத்தை செய்ய முடியும், எனக்கு கற்றுத்தாருங்க. அதுதான் உண்மையான ஊழியம், உண்மையான திருப்பணி, உண்மையான நற்செய்தி பணி என்று ஏசையா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்ப செல்ஃப்லெஸ்னஸ், சுயம் சாராமல், நான் இழந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு வந்து என்னுடைய சேவிங்ல ஒரு 1000 திரம்ஸ்லேருந்து ஒரு 500 திரம்ஸ் ஐயா சொன்னதுக்காக அந்த மிஷினரி ஸ்தாபனத்துக்கு கொடுப்போமே, இந்த ஆர்கனைசேஷனுக்கு கொடுப்போமே, கொடுத்து பாருங்க, கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன காணிக்கை கொடுங்க போதும். ஊழியத்திற்காக, இந்த நற்செய்தி பணிக்காக இந்த மாதிரி 31 ஆர்கனைசேஷனை நம்ம தாங்க வேண்டியதாக இருக்கிறது.
இங்க நிறைய நெருக்கடி, எல்லாம் கேட்குறாங்க, அட்மினிஸ்ட்ரேஷனை கேட்குறாங்க, நீங்க ஏன் ஊருக்கு கொடுக்குறீங்கன்றாங்க, இங்க கொடுங்கன்றாங்க. ரைட், நம்ம கொடுக்கலன்னா அங்கே யாருமே இல்லை எடுத்து செய்வதற்கு, நம்மளால செய்யதான் முடியல, செய்கிறவங்களை தாங்கவாது செய்யணும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக 2வது குறிப்புகளாக நான் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். மெட்டீரியலிஸ்டிக் கல்ச்சர். ஆண்டவர் அதை அருவருக்கின்றார். 1 யோவான் 3:16 சொல்கிறது, அதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்கிற செய்தி, how does God's love abide in anyone who has the world's goods and see a brother or sister in need and yet refuses to help? ஐயா, நான் ஆண்டவர் அன்பா இருக்கிறார், அந்த அன்பான ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள்ளாக இருக்கிறது, என்கிட்ட எல்லாமே வச்சுக்கிட்டு என் சகோதரனும் சகோதரியும் கஷ்டப்படுறாங்க. ஒரு கேம் பிரதர் வேலை இல்லாம கஷ்டப்படுறாரு, நல்லா தெரியுது, அவருக்கு சாப்பாட்டுக்கே இல்லை. ஆனா நீங்க வந்து ஐபோன் 17 மேக்ஸ் வாங்குறதுக்காக சேர்த்து வைத்திருக்கிற பணத்துல ஒரு சின்ன தொகை அவருக்கு கொடுத்தா ஒரு மாசம் அவர் வாழ்ந்துருவார். நான் ஏன் கொடுக்கணும்? ஆண்டவர் என்னை வானத்துல இருந்து ஆசீர்வதிச்சிருக்கிறார். எது வாங்குறதுக்கு? 17 மேக்ஸ் வாங்குறதுக்கு இல்ல, உன்னுடையவைகளை எடுத்து கொடு. லவ் இஸ் மெஷர்ட் நாட் பை வேர்ட்ஸ். ஐயோ பாவங்க, கஷ்டப்படுறாருங்க, ரொம்ப இது பண்றாரு, யாராவது உதவி பண்ணுங்க, யாராவது காப்பாத்துங்க, யாராவது தூக்கி விடுங்க. ஏன் நீ பண்ணு? ஏன் அடுத்தவனை எதிர்பார்த்து நிற்கிறீங்க? நான் போறேங்க, நான் செய்யறேங்க, நான் தூக்கி விடுறேங்க, அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யாரை நான் அனுப்புவேன் ஆண்டவர் கேட்கிறாரு. நம்மால் வராரு. யார் வராரு? ஏசாயா, என்ன அனுப்பு சாமி, நான் போறேன்றார். இன்னைக்கு அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யாரோ ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க, யார் உதவி செய்வான்னு இல்லை, வாங்க நம்ம உதவி செய்யலாம். இட் இஸ் மெஷர்ட் பை சாக்ரிஃபைஸ். ஆமா, கொடுத்தா எனக்கு இழப்பு தான், எனக்கு 17 மேக்ஸ் வராது, ப்ரோ மேக்ஸ் வராது, பரவாயில்ல, நான் 15ஓடே செட்டில் ஆகிறேன், பரவாயில்ல, அப்கிரேடே ஆகாமல் இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்தை நான் உதவி செய்கிறேன். அந்த மனப்பான்மை இன்னைக்கு திருச்சபைக்குள் தேவைப்படுகிறது. ஒரு கட்டத்தில் வீடெல்லாம் கட்டும் பொழுது நம்முடைய முன்னோர்கள் வீட்டு வாசல்ல திண்ணை வச்சு கட்டினாங்க. ஏன்? போறவங்க வரவங்க என்ன பண்ணிட்டோம், கஷ்டப்படுறவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு போட்டோம். யாருன்னா திண்ணையில் உட்காந்தா ஆட்டோமேட்டிக்காக நம்ம போய் எடுத்துட்டு போய் ஊர்ல என்ன பண்ணுவாங்க, தண்ணி கொடுப்பாங்க. அவ யாரு என்னென்ன இன்னைக்கு என்ன பண்றாங்க தெரியுமா? ரோட்ல வந்து எதை கட்டுறாங்க, படிக்கட்டை கட்டுறாங்க. ஒரு காலத்துல திண்ணைக்காக இடத்த விட்டவன் இன்னைக்கு என்ன பண்ணிட்டான், ரோட்டை ஆக்கிரமிப்பு செய்யறான். 20 அடி ரோடு என்ன ஆயிடுது, இவன் 5 அடி எடுத்துறான், அவன் 5 அடி எடுத்துறான். எப்படி மாறி இருக்கு பாருங்க. ஒரு சின்ன உதாரணம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப இன்னைக்கு மக்கள் எவ்வளவு செல்ஃபிஷ்னஸோடு மாறி இருக்கிறார்கள். அதுதான் இந்த யோவான்ல அழகா ஆண்டவர் சொல்றாரு. அடுத்ததான் நம்ம பார்க்கலாம். வாசிங்க 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. சாமி எதுங்க கிரேட்டஸ்ட் லவ் அப்படின்னா, கையை விரிச்சு சொல்லலாம், திஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் லவ். எது? இந்த சிலுவையில நான் தொங்கிருக்கணும், ஆண்டவர் என் மீது அன்பு வைத்ததுனால தன் ஜீவனை கொடுத்திருக்கார். அப்ப அந்த லவ்னால ஆண்டவர் மேல இருந்து, ஐயோ இந்த மக்கள் எல்லாம் பாவத்துல போறாங்களே, இவங்க எல்லாம் மரணத்துக்குள்ளாக போயிட்டு இருக்காங்களே, இவங்களை மீட்க யாராவது போக மாட்டாங்களான்னு நினைக்கல, நான் போறேன்னு இறங்கி வந்தார். இன்னைக்கு அதே ஆண்டவருடைய அன்பு எனக்குள்ளாக இருக்கிறதுன்னு சொல்றேன் நானு. அது வார்த்தையில சொல்லக்கூடாத. வாசிங்க தொடர்ந்து. ஜீவனை கொடுப்பதற்காக நம்ம என்னவா இருக்கிறோம்? ஐயா அம்மா நீங்க நான் எல்லாருமே கடனாளிகள் தான். ஐயா எனக்கு கடனே இல்லை. ஆமா கடன் இருக்கு, இயேசு கிட்ட கடன் பட்டிருக்கோம். இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்தார்ல, அப்ப அதை எப்படி நம்ம திருப்பி கொடுக்க முடியும்னா, அடுத்தவர்களுக்கு செய்வது வழியாக, அடுத்தவர்களுக்கு நம்ம இழப்பதன் வழியாக we can be come out of the depth. அந்த கடனிலிருந்து நாம் மீண்டு வர முடியும் என்பது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு மெட்டீரியலிஸ்டிக் கல்ச்சர் என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, திஸ் இஸ் மைன், இது எந்துங்க, இது என் குடும்பங்க, இது என் பிள்ளைங்க, என் காருங்க, என் போனுங்க, என்னுடைய இதுங்க வேலட் அப்படின்னு சொல்லி எனது எனது எனதுன்னு சொல்லிட்டே இருக்கும். என்னைக்கு இந்த எனதுன்றமோ அன்னைக்கே கடவுளை விட்டு தூரம் போயிடும். நம்ம ஒருத்தருக்கு சொத்து நிறைய இருந்தா ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல சொல்லுவோம். என்ன வார்த்தை தெரியுங்களா? POSS. என்னது? ரைட். அந்த வார்த்தையை கொஞ்சம் அழகா யோசிச்சு பாருங்களேன். அது நீங்கள் வைத்திருந்தால் உங்களுடைய பொசஷன் அப்படின்னு சொல்றீங்க, ரைட். ஆனா அது உங்களை வைத்திருந்தால் யூ ஆர் பொசஸ்ட். புரியுதா?
அது அது உங்க கண்ட்ரோல்ல, பணத்தை உங்க கண்ட்ரோல்ல வச்சிருந்தீங்கன்னா அது உங்களுடைய உடைமை. ஆனா அந்த பணத்துக்கு நீங்க அடிமையா மாறிட்டீங்கன்னா நீங்க யார் ஆயிடுறீங்க? அதோடைய அடிமையா மாறிடுறீங்க. யூ ஆர் பொசஸ்டு பை த மெட்டீரியலிஸ்டிக் கல்ச்சர். இப்போ இன்னைக்கு நம்ம யாருக்கு அடிமைகளாக இருக்கின்றோம்? பணம்னு ஓடுறதுல பிரச்சனை இல்லை. ஓடி சம்பாதிக்கிற பணத்தை அப்படியே சேர்த்து சேர்த்து வைத்திருப்பது தான் பிரச்சனை. இல்லாதவர்களுக்கு கொடுக்க, முடிந்தவர்களுக்கு உதவி செய்ய கடவுள் நம்மை அழைக்கிறார். அதுதான் அந்த கொயினோனியான்றவுடைய மிக முக்கியமானது, ஃபெலோஷிப். கொயினோனியா, ஆமா, இது சர்ச் ஒரு ஃபெலோஷிப்ல வந்தோம், சர்வீஸ் முடிச்சோம், கீழே போனோம், வடையை சாப்பிட்டோம், டீயை குடிச்சோம், ஏதாவது பேசணும், ஏதாவது சொன்னோம், கிளம்பிட்டே இருக்கிறோம். இது கொயினோனியா இல்ல. கொயினோனியான்றது என்னன்னா, இந்த ஃபெலோஷிப்ல யாராவது பிரச்சனையா இருக்கிறாங்களான்னு அனலைஸ் பண்ணணும், யாராவது கஷ்டத்துல இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். ஐயோ, இந்த வார் சிச்சுவேஷன்ல நிறைய குடும்பம் காணாம போச்சு, யாராவது அக்கறைப்பட்டீங்களா? ஒரு 12 குடும்பம் இந்த தேசத்தை விட்டு போயிடுச்சு, நம்ம சர்ச் மெம்பர்ஸ். யாராவது அவங்க என்ன ஆனாங்களான்னு விசாரிச்சோமா? இல்ல. ஆனா இதுக்கு பேர் என்ன? கொயினோனியா, ஃபெலோஷிப் அப்படின்றோம். இல்ல, இது கொயினோனியா இல்ல. ஒருவர் மீது ஒருவர் அக்கறை கொள்வதுதான் கொயினோனியா, ஃபெலோஷிப். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தொடர்ந்து வாசிங்க. இந்த உலகத்தின் ஆஸ்தியுடையவனாய் இருந்து சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு. ஒரு கேம் பிரதருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, ஒருத்தருக்கு ஏதோ குறைச்சல் இருக்குதுன்னு கண்டு இவ்வளவு நேரம் நான் சொன்ன பார்த்த உடனே நீங்க என்னை பார்த்து டென்ஷன் ஆயிருக்கலாம். இன்னும் ஐயர் திட்டிக்கிட்டே இருக்காரு. ஐயா, நான் சத்தியமா உங்களை திட்டலைங்க, வசனம் அப்படி சொல்லுதுங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது நீங்களே சொல்லுங்களேன், நீங்க எனக்கு விளக்குங்க. அம்மா மறுபடியும் வாசிங்கம்மா. உங்ககிட்ட ஆஸ்தி இருக்கு, பணம் இருக்கு, இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா, உங்களுடைய இருதயத்தை நீங்கள் அடைத்து வைத்துக் கொண்டீர்கள் என்றால் அவனுக்குள் தேவ அன்பு எப்படி இருக்கும்? யோவான் ரொம்ப அழகா கேட்கிறார். அப்படி ஒருவன் தன்னுடைய சகோதரனுக்கு மறைத்துக் கொள்வான் என்றால் அவனிடத்தில் தேவ அன்பு இல்லவே இல்லை என்பதுதான் இந்த 2வது குறிப்பு நமக்கு கற்றுத்தருகின்ற பாடமா இருக்கிறது. அடுத்தது 3வது பகுதிக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். இந்த கம்பேஷன் அப்படின்றது அது எம்பவரிங் ஒன். நான் ஒருத்தர் மீது மன உருக்கம் கொள்கின்றேன், பரிவு கொள்கிறேன் என்றால், நான் சொன்னல, அந்த நாய் செத்துருச்சுன்னா அந்த நாய் அப்படியே விட்டு போறது இல்லை. அடுத்த நாய் சாகாதபடிக்கு அதை பாதுகாப்பதற்கான, அது வலுப்படுத்துவதற்காக முயற்சி எடுப்பது. ஒருவேளை இந்த நாய்க்கு ஏதோ ஒரு நோய் பரவுது, அதுங்களுக்கு மாத்திரை கொடுக்கலாம், மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மற்ற நாய்கள் மீது கரிசனை கொள்றாங்களே, அதை எம்பவர் ஆக்கணும்னு நினைக்கிறாங்களே, அதுதான் இந்த 3வது குறிப்போட அழகாக இருக்கிறது. இயேசு அந்த கூட்டத்தை பார்க்கிறார், திரளான கூட்டம் இருக்குது. அங்க ரொம்ப அழகான ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இயேசு அந்த கூட்டத்தை கண்டபொழுது மன உருக்கம் கொள்கின்றார். வாசிங்க அந்த வசனத்தை. திரளான ஜனங்களை கண்டபொழுது மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் மனதுருகின்றார். இங்கிலீஷ்ல என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? கம்பேஷன், மனதுருக்கம். அப்போ மனதுருக்கம் பண்ற இயேசு வசனத்தை பிரசங்கம் பண்ணிட்டு அங்கிருந்து போல என்ன பண்றாரு? சாப்பாடு இல்லையா? 5 அப்பம், எத்தனை மீன் இருக்குது? 2 மீன் தான் இருக்குது. ரைட், அதை வச்சு சாப்பாடு கொடுன்றார். இல்ல சாமி, கொடுக்க முடியாது, நீ கொடு, ஆண்டவர் செய்வார்னார். கொடுத்தார். ரைட்டா? எல்லாரும் அதை சாப்பிட்டாங்க. மிச்சம் எத்தனை திருப்தி எடுத்தாங்க? நியாயமா பார்த்தா 13 கூட எடுத்துருக்கணும். ஏன் 13 கூட எடுத்துருக்கணும்? இயேசு கூட எத்தனை சீடர்கள் இருந்தாங்க? 12. ஆளுக்கு ஒருத்தர் ஒரு மூட்டையை கட்டிக்கினான். அதான் கதை. 12 பேரும் என்ன பண்ணிட்டானுங்க? ஒரு மூட்டையை கட்டானுங்க. நியாயமா தலைவர் ஒரு மூட்டை கட்டிருக்கணும். தலைவர் சொல்லிட்டாரு, எனக்கு வேண்டாம். இதுக்கு அழகான ஒரு உண்மை அடங்கி இருக்கிறது. அப்போ தன்னலமற்றவராக இயேசு அங்க வெளிப்படுகின்றார். தனக்குரியதை கூட கொடுத்துட்டார். அதுதான் அங்க நம்ம கற்றுக்கொள்கின்ற இன்னொரு இன்டர்பிரேஷன் இதுக்கு நான் சொல்றேன். அப்போ ஆண்டவர் இயேசு அவர்கள் மீது பரிவு கொள்ளுகின்றார். கண்ணு தெரியாதவங்க கஷ்டப்படுறாங்க, பார்வை கொடு. அவனை கோயிலுக்குள்ளேயே வரக்கூடாது, நீ ஊனமுற்றவன், நீ தொழுநோயாளின்னு சொல்லி
ஊருக்கு வெளியே தள்ளி வச்சிருக்கிறான், பாளையத்துக்கு புறம்பே வச்சிருக்கிறான். சாமி அவனெல்லாம் சுகப்படுத்தி அந்த தேவாலயத்தை கூட்டு வந்து காட்டுறாரு. இதுதான் எருசலேம் தேவாலயம், இதுக்குள்ள நீ வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான், வா போலாம் அப்படின்னு சொல்லி அந்த மக்களை கூட்டு வர்றாரு. இதுதான் அந்த ஓசன்னா புரட்சி. அப்போ அந்த மக்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்காக செயல்படுகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் பரிவு கொள்ளுகிறவர்கள், செயல்பட வேண்டியதாக இருக்கிறது. டு see, பாருங்க என்ன பிரச்சனைன்னு பாருங்க. ஒருவேளை உங்க ஊருக்கு போறீங்களா, வெக்கேஷன் போறீங்களா, உங்க கிராமத்துல உங்க பகுதியில நீங்க பிறந்து வாழ்ந்த பகுதியில என்ன பிரச்சனை? இப்ப ராம்நாத் பகுதியில ஒரு பிரச்சனை இருக்கு. அங்க இருக்கிற மக்கள் பெண்களுக்கு நிறைய பேர் வந்து யங் விடோஸ் ஆயிடுறாங்க. அங்க குடி பிரச்சனை அதிகமா இருக்கு. அங்க வந்து வருமானம் இல்லை. உடனே அவங்களுக்கு ஒரு தேவைக்கு ஒரு என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான ஒரு விஷயம் இருக்கு. அப்போ அவங்க பாக்குறாங்க அந்த மக்களை குறித்து. இப்ப நீங்க ஊருக்கு போறீங்க, உங்க மக்களை பாருங்க, உங்களுடைய சமுதாயத்தை பாருங்க, என்ன தேவைன்னு கண்டறிங்க. டு see, அடுத்தது டு அண்டர்ஸ்டாண்ட், அந்த அவங்களுடைய பிரச்சனையை புரிந்து கொள்ளுங்க. அடுத்தது அவங்க ஏதாவது ஒரு பாதிப்புல இருக்கிறாங்களா, சாலிடாரிட்டி ரொம்ப முக்கியம். டு ஸ்டாண்ட் வித் them, அவங்களோட நில்லுங்க, அவங்க பிரச்சனையோட நில்லுங்க. அடுத்தது அவங்க வாழ்க்கையை எப்படி எம்பவர் பண்ண முடியும் அப்படின்றத யோசிங்க. இப்படிதான் இந்த மிஷினரிமார்கள் செய்தாங்க. ஒரு பகுதிக்கு வரும்போது, ஒவ்வொரு மாவட்டத்திற்கு வரும்போதும் அங்கே பார்க்கறாங்க, மக்கள் பிரச்சனையை புரிந்து கொள்கிறார்கள், அவங்களோட சாலிடாரிட்டியில நிக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையை எம்பவர் பண்றாங்க. உங்க பிள்ளைங்க கிட்ட சொல்லுங்க, இந்த வாட்டி வெக்கேஷன் போயிட்டு போகிறீங்க இல்லை போய் வந்த எக்ஸ்பீரியன்ஸை யோசிச்சு பாருங்க. நம்ம வில்லேஜில் என்ன குறைவு இருக்கிறது, நம்ம ஊரில் என்ன தேவை இருக்கிறது, இந்த மக்களுக்கு என்ன நம்மளால செய்ய முடியும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ இதுதான் இந்த சமுதாயத்திற்கு இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு செயல்பாடாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. மேலேருந்து சேரிட்டி வருன்றது இல்லை, இங்கேருந்து சேரிட்டி வரணும். எங்கேருந்து? நமக்குள் இருப்பது. அந்த ஒரு பையன் எடுத்துட்டு வந்து அந்த மீனை கொடுக்கலன்னா அவ்வளோ பேரை சாப்பிட்ருப்பாங்களா? இல்லை. மேலேருந்து மண்ணா வந்த மாதிரி வந்தது அன்னைக்கு இல்லை. அப்போ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கொடு, ஆண்டவர் அதை பெருக்குவார். அதுதான் அந்த கான்செப்ட். இன்னைக்கு நம்ம இடத்துல நிறைய இல்லைங்க, நம்மளே டஃபஸ்ட் சுச்சுவேஷன்ல தான் இருக்கிறோம். ரைட், இருக்கிறத கொஞ்சோண்டு கொடுங்க, எல்லாத்தையும் கொடுங்க. நான் சொல்லுவேன், உங்களால் என்ன முடியுமோ அது கடவுளுக்கென்று, கடவுளுடைய ஊழியத்திற்கென்று இல்லாதவர்களுக்கு கொடுங்க. எப்படியோ எது சமயம் வாய்க்கலோ உங்களால் முடிந்தவற்றை கடவுளுக்கென்று நீங்கள் கொடுத்து பாருங்கள். கொடுத்தவர்கள் என்னைக்குமே அவங்க அழிந்து போனதாக வரலாறு இல்லை. கொடுத்தவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த 3 செய்தி முள்வாகினவர்களாக கடவுளிடத்தில் நம்மை அர்ப்பணம் செய்வோமாக. ஆண்ட வார்த்தை ரொம்ப அழகாக முடிகிறது. ஆண்டவர் இயேசு சொல்றார் அந்த நற்செய்தி பகுதியில், அது மட்டும் வாசிக்கலாமா? மத்தேயுல அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். இதை நினைவில் வைத்துக்கொண்டு கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நீ தந்த அந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நிறைய உண்மைகள் இந்த நாளில் நாங்கள் கேட்டோம். ஏதோ ஒரு சின்ன மாற்றத்தை எங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரட்டும் சுவாமி. நாங்கள் மெட்டீரியலிஸ்டிக்கா, கன்சியூமரிஸ்டிக் கல்ச்சர்லேருந்து வெளிவரும். எங்களால் முடிந்தவர்களுக்கு நாங்கள் உதவி செய்யவும், இல்லாதவர்களுக்கு கொடுக்கவும், பசித்தவர்களுக்கு எங்கள் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். சேர்த்து வைக்கிறவர்களாக, எங்களே நாங்கள் சுகபோஜமான ஒரு வாழ்க்கை வாழாதபடிக்கு உதவுகின்றவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இந்த சத்திய வார்த்தைகள் எங்களோடு கிருபை செய்வதாக இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே.